எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இங்க வந்து நம்ம iQOO Z9 Liteோட அன்பாக்சிங் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ரிவ்யூ யூனிட், அதனால பிரைஸ் வந்து நமக்கு அடிச்சிருக்காங்க. ஆனால் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து நமக்கு 10,499 வந்து பண்ணியிருக்காங்க. ₹500 ஆஃபர் கொடுத்து ₹9,999 வந்து நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ள வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு iQOO Z9 Lite ஃபோன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு aqua flow அப்படின்னு சொல்லி ஒரு கலர் வந்து நமக்கு அமைச்சிருக்காங்க. கலர் வந்து கண்டிப்பாக செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஃபோன் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக் ஃபீலிங் வந்து நமக்கு கண்டிப்பாக வருது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோன் முன்னாடி 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நமக்கு ஒரு டிப்பிக்கலான iQOO டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக அழகாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்லைட்டாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.56 இன்ச் 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து நமக்கு ஒரு 720p டிஸ்பிளே. ஆமாங்க, வெறும் ஹெச்டி டிஸ்பிளே தான். நமக்கு வந்து எந்த விதமான ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேவும் நமக்கு வந்து கொடுக்கல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த வாட்டர் ட்ராப் நாட்ச் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து நமக்கு ஒரே ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. USB Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு வேறு எதுவுமே வந்து நமக்கு கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு மேலே. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சிங்கிள் ஃபயரிங் ஸ்பீக்கரும் நமக்கு வந்து மேலே தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபோனில் வந்து ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Dimensity 6300 ப்ராசஸர் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு நானோ சிம் அப்புறம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் 2 நானோ சிம் வந்து போட்டு யூஸ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா எப்போ போல் நமக்கு வந்து வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி Dimensity 6300 ப்ராசஸர் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களே வந்து நம்ம பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். த்ராட்டலிங் டெஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நமக்கு ப்ராசஸர் வந்து த்ராட்டில் வந்து ஆகலை. நெக்ஸ்ட் வந்து நமக்கு 5G. ஸோ இந்த ப்ரைஸிங்கில் நமக்கு வந்து 5G வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு 8 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஏர்டெல் 5G டெஸ்ட் பண்ணேன். அதே சமயத்தில் ஜியோ 5G டெஸ்ட் பண்ணேன். நமக்கு வந்து ரெண்டுமே நமக்கு வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக வந்து வேலை செய்யுது. ஸோ 5Gயில் வந்து பெருசாக வந்து நமக்கு பிரச்சனையாக வந்து இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸில் வந்து ஒரு TPU கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நார்மல் குவாலிட்டி ஒரு TPU கேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து நமக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸில் வந்து சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. ஆமாங்க, சார்ஜர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு 15 வாட் சார்ஜர் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஒரு USB Type-C கேபிளும் நமக்கு வந்து பாக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் iQOO powered by Android அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ ஃபோனை செட் பண்ணிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முன்னாடி ஒருவேளை உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல SBI கிரெடிட் கார்டுனா நீங்கள் வந்து SBI Cashback கிரெடிட் கார்டு வந்து பார்க்கலாம். இதோட சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கார்டு யூஸ் பண்ணி அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லாட்டி எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும், எந்த வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 5% ஃப்ளாட்டாக கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. மாதம் 5000 கேஷ்பேக் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் ஒரு மளிகை கடையில் யூஸ் பண்ணாலும், எந்த கடையில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 1% ஃப்ளாட்டாக கேஷ்பேக் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஒருவேளை இந்த கார்டு வந்து அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோனை வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளோட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு அமேசான் வந்து கொடுத்துருக்காங்க, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிங்க்டின் இந்த மாதிரி சில யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரெப்யூட்டபிள் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நல்ல விஷயம் என்ன, நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் வந்து கொடுக்கல. எப்போ iQOO இதுக்கே ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. கடைசியில் ஹாட் ஆப்ஸுக்காக ஹாட் கேம்ஸ் வந்து நமக்கு கொடுக்காம வந்து வச்சிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா விவோ ஆப் ஸ்டோர் மட்டும் நமக்கு வந்து இன்னும் கண்டிப்பாக இருக்குது. அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. டயலரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ டயலர் தான் கொடுத்துருக்காங்க. மெசேஜஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கூகுள் மெசேஜ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம செட்டிங்ஸில் போகலாம். ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷன், சாஃப்ட்வேர் வெர்ஷன் எல்லாமே நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து அதே FunTouchOS 14 தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் லேட்டஸ்ட்டான Android 14 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. லேட்டஸ்ட்டான சாஃப்ட்வேர் தான் நம்மளுக்கு வந்து iQOO வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கே நம்ம வந்து iQOO ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா iQOO வந்து நம்மளுக்கு இன்னமும் அவங்களோட Z சீரிஸ் பழைய ஃபோன்ஸ்க்கு கூட சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து நமக்கு ஒழுங்காக தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல பெருசாக பிரச்சனை இருக்காது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செக்யூரிட்டி பேட்ச் வந்து இன்னும் மேலே தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு அப்டேட் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஜூலையில் இருக்கும். ஆனால் இன்னும் மே செக்யூரிட்டி பேட்ச் தான் நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான FunTouchOS அதுக்கப்புறம் Android 14 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து RAM அண்ட் ஸ்டோரேஜ். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஒன்று வந்து 4GB RAM, அதுக்கப்புறம் ஒன்று வந்து 6GB RAM. ஸோ இது வந்து நமக்கு 6GB RAM, நமக்கு வந்து இன்னொன்று வந்து 4GB RAM வேரியன்ட் வந்து நமக்கு லான்ச் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து அந்த எக்ஸ்டெண்டட் RAM
RAM அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் கணக்கில் வந்து எடுத்துக்க தேவையில்லை. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 128 GB ஸ்டோரேஜ் தான் நமக்கு வந்து 2 வேரியண்ட்டும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். ஆனால் என்னோட விண்ணப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி நமக்கு வந்து டெடிகேட்டடான டெடிகேட்டடான நமக்கு வந்து அந்த மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக செம்மையாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேட்குற விஷயம் சார்ஜர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, சார்ஜர் வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பேட்டரி ஹெல்த் அந்த இது எல்லாமே நமக்கு வந்து இதுலேயும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே நான் சொன்னபடி ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 720p டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD டிஸ்பிளே வந்து கொடுக்காம. ஆனால் நமக்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து த்ரோ இன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து டார்க் தீம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ரிஃப்ரெஷ் ரேட் கூட நமக்கு வந்து 90 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஸ்மார்ட் ஸ்விட்ச் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு வந்து 60 Hz வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஸ்பிளே ரெசல்யூஷன் மட்டும் நமக்கு ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வந்து நமக்கு டைனமிக் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபன் டச் OS 14 எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃபன் டச் OS 14 ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியலன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து DRM இன்ஃபோ. ஸோ DRM இன்ஃபோலாம் நீங்கள் பார்க்கலாம். நமக்கு வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து திருப்பியும் 60 Hz 90 Hz வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி எல்லா OTT பிளாட்ஃபார்ம்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபோனோட ஃபுல் ரெசல்யூஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். அதாவது 720p வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ஜாய் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டி. ஸோ இதில் வந்து கேமரா 2 API வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்களா, உங்களால் வந்து கூகுள் கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து க்ரீனில் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து கூகுள் கேமரா வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ இதில் வந்து நமக்கு ஆம்புலர் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணல. அதனால நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து LCD தான் யூஸ் பண்ணதுனால நமக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே சமயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் சோனி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 8 மெகாபிக்சல் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டிப்பிக்கலான iQOO விவோட கேமரா UI தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போர்ட்ரேட் மோட் வந்து ஆப்வியஸ்லி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட் மோடும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோட ரெசல்யூஷன் வந்து நீங்கள் பேக்லேயும் வந்து 1080p 30 FPS தான் மேக்ஸிமமாக வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து மேக்ஸிமமாக 1080p 30 FPS தான் உங்களால் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து நமக்கு பேக்கில் வந்து 4K ரெக்கார்டிங் வந்து நமக்கு கொடுக்கவே வந்து இல்லை. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீதி எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து கேமரா ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா சாம்பிள்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா நமக்கு வந்து கேமரா சாம்பிள்ஸில் ஸ்லைட்டாக வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது ஓவர் எக்ஸ்போஸ் வந்து பண்ணுது. மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு நல்லாவே இருக்குது. கலர்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டாக தான் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த கலர்ஸ் தான் வந்து பிடிக்குது. ஸோ விவோ iQOOல நம்மளுக்கு இந்த கலர்ஸ் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ண முடியும். HDR வந்து நமக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து இந்த ப்ரைஸுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் அப்டேட்டில் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் இதே பிரச்சனை தாங்க. திருப்பி வந்து நமக்கு கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் வந்து பண்ணுது. அதே சமயத்தில் நமக்கு வந்து HD டெக்ஸ்ட் வந்து போர்ட்ரேட் மோடில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணால் நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு அப்டேட் கொடுத்து இது எல்லாமே நமக்கு வந்து சரி மட்டும் அந்த நமக்கு வந்து செக்யூரிட்டி பேட்சும் நமக்கு வந்து ரீசெண்டான செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாமே பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல் ரிவ்யூல உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.